மாணவர்களுக்கு இனிய மாலை வணக்கம். நம்ம இப்போ இது வரைக்கும் வந்துட்டு நம்ம கணக்குகள் வந்துட்டு என்எம்எம்எஸ்ல தேர்வுகளுக்கு வரக்கூடிய கணக்குகள் பார்த்தோம். சரியா? அடுத்ததா அறிவியல்லையும் வந்துட்டு சில கணக்குகள் வரும். அறிவியல்லையும் நிறைய வந்துட்டு கணக்குகள் வரும். அதையும் வந்துட்டு கொஞ்சம் பார்ப்போம். சரியா? இப்போ வந்துட்டு இந்த 111வது கொஷின் வந்துட்டு பாருங்கள். இந்த 111வது கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? மருத்துவ வெப்பநிலைமானியானது குறைந்தபட்ச வெப்பநிலையாக டேஷ் வெப்பநிலையையும் அதிகபட்ச வெப்பநிலையாக டேஷ் வெப்பநிலையும் அளக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது. 7th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது. இதுக்கான ஆன்சர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா குறைந்தபட்ச வெப்பநிலையாக வந்துட்டு 35 டிகிரியும் அதிகபட்ச வெப்பநிலையாக வந்து 42 டிகிரிலையும் வந்துட்டு நம்ம அளக்கலாம். சரியா? அதாவது வெப்பநிலையை வந்துட்டு 3 முறைகளை நம்ம அளக்கலாம். நம்ம தொடர்ந்து வந்துட்டு பார்த்துட்ருக்குறோம். என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா கெல்வினில் அளக்கலாம். கெல்வினில், அதுக்கப்புறம் டிகிரி செல்சியஸில் டிகிரியில் அளக்கலாம். அதுக்கப்புறம் ஃபாரன்ஹீட்டில் வந்துட்டு அளக்கலாம். சரியா? இப்போ இந்த மருத்துவ வெப்பநிலைமானி அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் இல்லையா? ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஜுரம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அப்படின்னா நம்மளுடைய வாயில் வந்துட்டு ஒரு சின்னதாக டியூப் மாதிரி வந்துட்டு வச்சு அதுக்கப்புறமா எடுத்து டாக்டர் வந்துட்டு நம்ம டெம்பரேச்சர் பார்ப்பாங்க பார்த்தியா? அதுதான் வந்துட்டு மருத்துவ வெப்பநிலைமானி. அதுதான் வந்துட்டு மருத்துவ வெப்பநிலைமானி. அதில் டிகிரியும் இருக்கும், ஃபாரன்ஹீட்டும் இருக்கும். அதில் டிகிரியில் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்குன்னா 35 டிகிரிலேருந்து 42 டிகிரி வரைக்கும் அதில் வந்துட்டு அளவுகள் வந்துட்டு குறிச்சிருக்கும். சரியா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக 112வது கணக்கு பாருங்கள். 112வதில் அறிவியலில் ஒரு கணக்கு கேட்டிருக்கிறாங்க. அதாவது ஒரு மாரத்தான் ஓட்டை பந்தய வீரர் 42 கிலோமீட்டர் தூரத்தினை 6 மணி நேரத்தில் கடக்கிறார். 42 கிலோமீட்டர் தூரத்தினை 6 மணி நேரத்தில் கடக்கிறார் எனில் அவரின் வேகம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி கணக்குகள் கொடுக்கும்பொழுது சில டேர்ம்ஸை வந்துட்டு நம்ம கவனிக்கணும். டேர்ம்ஸ்னால் என்னென்னா இந்த சில அளவுகளை இங்கே பாருங்கள். 42 கிலோமீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. சரியா? இங்கே வந்துட்டு 6 மணி நேரம்னு கொடுத்துருக்குறாங்க. இப்படி வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம சரியாக பார்த்துக்கணும். ஏன்னா சில நேரம் வந்துட்டு கிலோமீட்டரில் கொடுத்துட்டு இதை வந்துட்டு செகண்ட்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஆன்சர் வந்துட்டு மணியில் இருக்கும். ஒரு மணி நேரத்துக்கு அவர் எவ்வளோ கிலோமீட்டர் போயிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா இதை வந்துட்டு கிலோமீட்டரில் கொடுத்துட்டு இதை வந்துட்டு மணி நேரத்தில் கொடுத்துட்டு இங்கே ஆன்சர் வந்துட்டு பார்த்திங்கன்னா மீட்டரில் அந்த மாதிரிலாம் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அதனால் அந்த டேர்ம் வந்துட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கும். இப்போ இங்கே ஆன்சர் வந்துட்டு கீழே வந்துட்டு கரெக்டான ஆன்சரு கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்லே கொடுத்துருக்குறாங்க. அப்போ கணக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸி. இப்போ வந்துட்டு ஒரு பொருளினுடைய வேகம் கண்டுபிடிக்கணும்னாக்கா அது கடந்த தொலைவு வகுத்தல் வந்துட்டு எடுத்துக்கொண்ட காலம். தொலைவு வகுத்தல் காலம், இதுதான் அதுக்கான ஃபார்முலா. எவ்வளோ தூரம் போச்சு, எவ்வளோ நேரத்தில் போச்சு. இப்போ இந்த ஃபார்முலா எனக்கு தெரியல அப்படின்னா என்ன ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா, எவ்வளோ தூரம் போச்சு, எவ்வளோ நேரத்தில் போச்சு, அந்த தூரத்தை மேலே போட்டுக்கணும், காலத்தை வந்துட்டு கீழே போட்டுக்கணும், வகுத்தலில் போட்டுக்கணும். இப்போ இதை வந்துட்டு வகுத்து பார்த்தா ஆன்சர் முடிஞ்சுது. ஆன்சர் கிடச்சிரும். உதாரணத்துக்கு இந்த ஆன்சருக்கு வந்துட்டு 42ன்றது தான் இவ்வளோ தூரம் ஓடி இருக்கிறார். ஒரு மாரத்தான் ஓட்டப்பந்தய வீரர் வந்துட்டு 42 கிலோமீட்டர் ஓடி இருக்கிறார். எவ்வளோ நேரத்தில்னாக்கா 6 மணி நேரத்தில். அப்போ இந்த தூரத்தை வந்துட்டு தொலைவை வந்துட்டு மேலே போட்டுக்கணும், கீழே வந்துட்டு அவர் எவ்வளோ மணி நேரத்தில் ஓடி இருக்கிறாருன்னு போட்டுக்கணும். பொதுவாக இந்த மாதிரி கணக்குகள் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். சரியா? இது வாய்ப்பாடு தெரிஞ்சாலே நம்ம போட்டுடலாம். இது ரொம்ப சிம்பிள் தானே. சாதாரண வகுத்தல் கணக்கு தான். பெரும்பாலும் வந்துட்டு இந்த மாதிரி வரக்கூடிய கணக்குகள் வந்துட்டு ஒன்று வகுத்தல் கணக்காக இருக்கும், இல்லைன்னா பெருக்கல் கணக்காக இருக்கும். சரியா? ஈஸியாக தான் இருக்கும். கொஞ்சம் நம்ம கவனமாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப ஈஸி தான். சரியா? இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு அடிக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த கணக்கை வந்துட்டு அடிக்கலாம். எப்படி அடிக்கலாம்? இப்படியே அடிக்கலாம். இப்போ வந்துட்டு 6ஆம் வாய்ப்பாடு தெரிஞ்சால் 6ஆம் வாய்ப்பாடில் போட்டால் ரொம்ப ரொம்ப ஈஸி. 1 6 7 6 42ன்னு வரும். 7 6 42ன்னு வரும். நீங்கள் வேணால் பாருங்கள். 1 6 6 12 3 18 4 24 5 30 6 36 7 42 வந்துருச்சு பாருங்கள். 7 அப்போ 42. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு 7 கிலோமீட்டர் பெர் ஹவர். அதை பாருங்கள், 4வதாக இருக்குது பாருங்கள், அதுதான் ஆன்சரு. அதாவது ஒரு மணி நேரத்துக்கு இங்கே பாருங்கள் நிறையலாம் இருக்குது. ஒரு மணி நேரத்துக்கு 7 கிலோமீட்டர் ஓடி இருக்கிறாரு. இந்த ஆன்சர் நல்லா கவனிக்கணும். அவசரத்தில் இங்கே பாருங்கள் 7 மீட்டர் பர் வினாடின்னு இருக்குது. அதுவும் இதுக்கு கரெக்டாக தான் வரும்.
1 மணி நேரத்துக்கு வந்து இல்ல, அது சரியா வராது. இங்க வந்துட்டு 7 கிலோமீட்டர் பெர் மணின்றது தான் கரெக்டான விடை. சரியா? இந்த மாரி மீட்டர் பை வினாடி அப்படிலாம் குடுத்து கூட நம்மள கன்ஃப்யூஸ் பண்ணுவாங்க. சரியா? அதனால நம்ம கன்ஃப்யூஸ் ஆயிடக்கூடாது. இதுக்கு வந்துட்டு 7 கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பொதுவா வந்துட்டு வேகத்த வந்துட்டு பெர் ஹவருக்குன்னு கணக்கு பண்ணுவாங்க. இல்லைன்னா பெர் செகண்டுக்கும் கூட கணக்கு பண்ணுவாங்க. நீங்க 2 விதத்துலயும் வந்துட்டு தயாரா இருக்கணும். சரியா? அப்படி செகண்டில கணக்கு பண்ணும்பொழுது, இந்த 42 கிலோமீட்டர மீட்டருக்கு நம்ம மாத்தணும். 42 கிலோமீட்டர நம்ம மீட்டருக்கு மாத்தி வச்சு கணக்கு பண்ணணும். இத வந்துட்டு 6 மணி நேரன்றத செகண்ட்ஸில கணக்கு பண்ணணும். 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம். அப்போ வந்துட்டு 6 மணி நேரத்துக்கு 36 360 நிமிஷம் அப்படின்ற மாதிரிலாம் கணக்கு பண்ணணும். ஆனால் இது அவ்வளோலாம் ட்விஸ்ட்டான கணக்கு இல்ல. நமக்கு ஆன்சர் எளிமையா இருக்குது. நம்ம வந்துட்டு 42 கிலோமீட்டர் 6 மணி நேரம்னாக்கா வந்துட்டு 7 கிலோமீட்டர் பெர் மணிக்கு வந்துட்டு அந்த மாரத்தான் ஓட்டப்பந்தய வீரர் வந்துட்டு ஓடியிருக்கிறாரு. சரியா? அதனால் கன்ஃப்யூஸ் ஆக வேண்டாம். ரொம்ப ரொம்ப எளிமையான கணக்கு. மீதி வந்துட்டு அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். சரியா? ஓகே, பாய் எல்லாருக்கும்.